வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐபி ஆர் லம்சம் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் வே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்ஐபி லம்சம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறமா எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஹாப்பியாக சேவ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெண்டு விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று லம்சம், இன்னொன்று எஸ்ஐபி. லம்சம்ங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரே வாட்டியாக ஒரு பெரிய தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பீரியாடிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி. எஸ்ஐபி லம்சம் ரெண்டு விதமாகவுமே பார்த்தீங்கன்னா உங்களால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஐபி என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி டே ஆர் எவ்ரி வீக், டெய்லியோ வீக்லியோ மந்த்லி இல்லை குவார்ட்டர்லி இல்லை ஹாஃப் இயர்லி ஒன்ஸ், இந்த மாதிரி என்ன ஃப்ரீக்வன்சி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதன்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மினிமம் 500 rupees கூட ஒரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே லம்சம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள்கிட்ட பல்க் அமௌண்ட் இருக்குது, நான் இதை இன்வெஸ்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது அட்லீஸ்ட் 5,000 இன்வெஸ்ட் பண்ணும் லம்சமாக போடும்போது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்ஸ் தான் கிடைக்கும். அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட NAV எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டோட பொறுத்து உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லம்சமாக போடும்போது நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் நீங்கள் வாங்கி வைப்பீங்க. அதே எஸ்ஐபியில் பண்ணும்பொழுதும் அதே தான். பட் எவ்ரி மந்த் ஒரு ரெகுலேட்டட் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வாங்கும்போது ஒரு மாதம் ப்ரைஸ் மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குன்னா NAV ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு வரப்போகிற யூனிட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நெக்ஸ்ட் மந்த் இன்கேஸ் மார்க்கெட் ஈக்விட்டி எல்லாமே கம்மியாக போயிருக்குன்னா அப்போது அந்த NAV கம்மியாக இருக்கும். அப்போது நீங்கள் வாங்க போகிற யூனிட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுபடி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு வருவீங்க ஒவ்வொரு மாதமும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு கிடைக்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எஸ்ஐபியாக போடும்போது ஆவரேஜ் காஸ்ட்டாக இருக்கும். அதே லம்சமாக போடும்போது நீங்கள் மார்க்கெட் ரொம்பவே கவனித்து மார்க்கெட் லோவில் இருந்து ஓகே ஃபியூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணி நல்லா போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று அட்வான்டேஜ் எஸ்ஐபியில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட். அதாவது ஒரு 500 rupees இருந்தால் கூட நீங்கள் எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக மெயின் அட்வான்டேஜஸ் ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் கம்மி, அதே காஸ்ட்டும் ஆவரேஜ் ஆகும். எஸ்ஐபியில் இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் ரிஸ்க். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொரோனா கிரைசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜான்வரி அப்போ நமக்கு தெரியாது இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரப்போகுது, மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நம்ம ஜானில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் லம்சமில் அப்படின்னாக்கா உடனே உங்களுடைய ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கீழே போயிருந்துருக்கும். இந்த கிரைசிஸால் மார்க்கெட் டோட்டலாக கிராஷ் ஆகும்போது உங்களோடது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதே எஸ்ஐபி மூலியமாக போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா ஜான்லேருந்து நீங்கள் ஒரு 2 மாதம் இன்வெஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா ப்ரைஸும் போயிடுச்சுன்னு. ஸோ மேபி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் கட் பண்ணிடலாம், இல்லை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணதோ மட்டுமே டவுன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க்லேருந்து இதில் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. பட் அது எப்போவுமே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh ஒரு 10 months இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் பிளான் அப்படின்னாக்கா நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்கன்னா ஃபைனலாக 1 lakh இன்வெஸ்ட் பண்ண பிறகு உங்களோட ஃபுல் அமௌண்ட்டும் ஈக்விட்டியில் தான் இருக்க போகுது, ஃபுல் அமௌண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் இருக்க போகுது.
ஸோ லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்து அவங்களோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் இருக்க போகிற ரிஸ்க் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும். பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்வெஸ்டிங்கே வந்து பையிங் லோ அண்ட் செல்லிங் ஹை. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் எப்போ லோவாக இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண தெரியும், நெக்ஸ்ட் எப்போ ஹையாக போகும்னு உங்களுக்கு தெரியும், இல்லை மார்க்கெட் நாலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் லம்சம் அமௌண்ட்டும் இருக்குன்னா மார்க்கெட் லோவாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஹையாக போகும்போது செல் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு டூயிங் எஸ்ஐபி. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் நாலேஜ் இருக்குது அண்ட் லம்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன் தேன் டூயிங் எஸ்ஐபி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம 3 விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று வந்து அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் வந்து பல்க் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, என்னால் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டேன்னா இந்த காசு நான் வேறு ஏதாவது செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுவே வந்து நான் ஒரு சேலரிட் பர்சன், எனக்கு மாதம் சம்பளம் வந்தால் தான் என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே எனக்கு வந்து இந்த மாதிரி சைக்கிள்லாம் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபண்ட் டைப், அதாவது ஷேர் மார்க்கெட் பொறுத்து ரொம்பவே சேஞ்ச் ஆகக்கூடியது வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ரிஸ்க்கும் அதிகம். அதே டெட் ஃபண்ட்ஸ் வந்து ஆர் லெஸ் அஃபெக்டட் பை மார்க்கெட். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலோ எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணாலோ இப்போ ரெண்டுத்துலையுமே ஆல்மோஸ்ட் ரொம்பவே சிமிலர் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு சேலரிட் பர்சன், உங்களோட இன்கம்ல இருந்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து எஸ்ஐபி எடுத்துக்கிறது ஈஸி ஆப்ஷனாக இருக்கும். அதே எஸ்ஐபி நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லம்சமும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி தான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாமல் மார்க்கெட் ரொம்ப லோவாக போகும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா லம்சம் அமௌண்ட் எடுத்தும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுல பெட்டர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அதே மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் போட்டிருக்க அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எஸ்டிபி மூலியமாக டெட் ஃபண்டுக்கும் நீங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐபி ஆர் லம்சம் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ரெண்டுத்தையுமே ப்ராப்பரான டைமில் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் வேயாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல்.